பைனாப்பிள் வாங்கி சாப்பிட்டுட்டு மேல உள்ள கொண்ட இருக்குல்ல தூக்கி போடாம அந்த லீஃப்லாம் பிச்சுட்டு, இந்த மாரி தண்ணீல போட்டு ஒரு 6 நாளைக்கு வச்சீங்கன்னா, வேர் விட்டு வந்துருமாமா. அது விட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வேரோட அப்படி கொண்டு போய் வச்சீங்கன்னா, நல்லா முளைச்சு வருமாமா. அத நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுல வேர் வந்துச்சா இல்லன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்றேன். மதியம் சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். சரி நைட்டுக்கு புரோட்டா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தலைவன் தலைவி படம் பார்த்துட்டு இருந்ததுல இந்த புரோட்டா சாப்பிடணும் போலயே இருக்கு. வாங்கி தாங்கப்பான்னு சொன்னா வாங்கியே தர மாட்டாங்க. அவங்களுக்கு புரோட்டா மட்டும் கடையில வாங்கி தரவே மாட்டாங்க. வேண்டான்னு சொல்லிருவாங்க. சரி நம்மளே இன்னைக்கு வீட்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஒரு முட்டை, பாலு, ஜீனி, கொஞ்சோண்டு உப்பு மட்டும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிட்டு, நம்ம மைதா மாவுல நல்லா கலந்து பெசஞ்சு எடுத்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா இருக்கும் பரோட்டா. அதனால அதையும் பெனஞ்சு ஊற வச்சு வந்தாச்சு. பாப்பா பால் கேட்டா, ஒரு ஆழ்த்தி குடுத்து, குட்டி பையன தூங்க வச்சுட்டு, துணி காய வச்சிருந்தேன். அதெல்லாம் எடுத்துட்டு போய் மேல காய போடலான்னு போனேன். நேத்து காய வச்ச துணி எடுக்கவே இல்ல. சரி அப்படியே அதையும் எடுத்துட்டு, இந்த துணிய காய போட்டுறலாம்ன்னு சொல்லிட்டு அதான் காய போட்டுட்டு இருந்தேன். நம்ம எல்லா வீட்லயுமே ஒரு எக்ஸ்ட்ரா சேர் வச்சிருப்போம். அந்த சேர் ஃபுல்லாவே துணியா தான் குவிச்சு வச்சிருப்போம். அது மாரி தான் நானும் ஃபுல்லா துணிச்சு வச்சிருப்பேன். அத ஃபுல்லா ரொம்புனதுக்கு அப்புறம் தான் மடிப்பேன். இந்த ஹேபிட் எனக்கு மட்டும் தான் இருக்கா? உங்களுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 2 மணி நேரத்துல மாவு நல்லா சூப்பரா சாஃப்ட்டா வந்துருந்துச்சு. அத அப்படியே குட்டி குட்டியா எடுத்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இந்த மாரி நல்லா தேய்ச்சுட்டு, இந்த மாரி இழுத்து விட்டீங்கனாலே போதும். அப்படியே நைஸா இழுத்து விட்டுருங்க. அப்படியே அந்த கவுண்டர் டாப் வந்து டிரான்ஸ்பரண்டா தெரியணும். அவ்வளோதான். அப்படியே ரோல் பண்ணி லைட்டா கையால இப்படி அமுத்தி விட்டுட்டு எடுத்தீங்கனாலே போதும். சூப்பரான புரோட்டா ரெடி ஆயிரும். ரொம்ப பெரிய சாதனை நினைச்சிட்டு இருந்தேன் புரோட்டா பண்றது. இப்பலாம் ரொம்ப ஈஸியா நானே வீட்ல பண்ணிடுறேன். கொஞ்சம் நெறைய எண்ணெய் ஊத்திட்டு 2 பக்கமும் நல்லா இந்த மாரி வேக விட்டு எடுத்து இதுல முக்கியமான விஷயமே நல்லா தட்டி எடுத்துக்கணும். நல்லா சூடாக்கும்போது நல்லா இந்த அளவுக்கு தட்டி எடுத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டான புரோட்டா கிடைச்சிரும். வீட்லயே ஃபர்ஸ்ட் டைம் கேஎஃப்சி சிக்கன் ட்ரை பண்ணியிருந்தேன். அது ரெசிபி நாளைக்கு ஷேர் பண்றேன். அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த பிளேட்ட பார்க்கும்போது அவ்வளோ அழகு போல இருந்துச்சு. டேஸ்ட் சொல்லவே வேணாம். செம சூப்பரா இருந்துச்சு. அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.